Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்காக யூஸ் பண்ற இந்த VLC மீடியா பிளேயர் ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க ஏதாவது வீடியோஸ் இந்த VLC மீடியா பிளேயர்ல ப்ளே பண்றீங்க, வீடியோஸ் ப்ளே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த சாஃப்ட்வேர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல VLC மீடியா பிளேயர்ல ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர் இல்லாட்டி விண்டோஸ் 11 கம்ப்யூட்டர்ல எப்படி வீடியோ அதாவது VLC மீடியா பிளேயர்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல VLC மீடியா பிளேயர்ல நீங்க ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல VLC அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த VLC மீடியா பிளேயரை நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க கோனர்ல ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இதுல செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, அது லேட்டஸ்ட் வெர்ஷனா அப்படின்றத இன்டர்நெட்ல செக் பண்ணி அப்படி ஏதாவது வெர்ஷன் அப்டேட் பண்ண இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வெர்ஷன் அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த VLC மீடியா பிளேயரை நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி இல்லாட்டி வீடியோ ஏதாவது ப்ளே பண்ணி பாப்பீங்களா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நிறையவே சான்ஸ் இருக்கு இதுக்கு முன்னால இந்த VLC மீடியா பிளேயர்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு. அதனால நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டுமே இந்த VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டரை நீங்க இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டு கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல சர்ச் பார்ல VLC அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த VLC மீடியா பிளேயரோட வெப்சைட்ஸ் உங்களுக்கு காட்டும். இதுல போயிட்டு VLC பிளேயரோட சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா அந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும் போது நம்ம கம்ப்யூட்டர்ல இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அந்த VLC மீடியா பிளேயருக்கு மேலே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். அப்படி இன்ஸ்டால் ஆகும் போது புதுசா வந்திருக்க வெர்ஷன் அப்டேட் ஆகி சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க திரும்பவுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டுமே ஒருக்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணி அது உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும் போது உங்க கம்ப்யூட்டர்ல இது வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க VLC மீடியா பிளேயரை சூஸ் பண்ணிக்கொள்ளணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த VLC மீடியா பிளேயரை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. பண்ணிட்டு திரும்ப இதுக்கு முன்னாடி நீங்க அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணது இருக்கும் தானே அதை ஒருக்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாப்பீங்களா இருந்தாலுமே கண்டிப்பா அந்த VLC மீடியா பிளேயர்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதோட உங்க கம்ப்யூட்டரையுமே நீங்க ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்றனால கூட இந்த VLC மீடியா பிளேயர் ஒர்க் ஆகாத இஷ்யூ சம்டைம்ஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்கலாம். அதனால உங்க கம்ப்யூட்டரை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்க்கறதன் மூலமா VLC மீடியா பிளேயர் நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகாத இஷ்யூ இல்லாட்டி சில இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூ கண்டிப்பா சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.